செல்லம் என்ன செல்லம்? நான் சொல்றது எனக்கு அதுல எடுத்த வைங்க, இதுல ஏத்தி வைங்க. அண்ணா இதை ஏத்தாதீங்க, இதை இறக்கி வைங்க, இதை ஏத்தி வைங்க. வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. மாமா இதை ஏத்துங்க. அப்ப அந்த ஆளு ஏத்திடுவேன். அப்புறம் மாமா என்ன ஏத்தாம முத்தமா கொடுப்பாங்க. ரெண்டு பேரும் ஒரே கல்ல துணி போட்டு. ஒரே துணியா புழு துணியா எந்த துணியா போடுறா? என்ன பேசுற நீ? எனக்கு இடைஞ்சல் பண்ணாத. யாரு இடைஞ்சல் பண்றா? ஏத்துங்க இறக்குங்க. சொல்லுவேன் என்ன பண்ண சொல்லுவேன். அப்புறம் ஆம்பளை சும்மா நீ பெரிய ஆள் நினைச்சுக்கிறாத. ஒரு ஆம்பளை அடிச்சுட்டா நீ பெரிய ஆள் நினைக்காத. என்ன பண்ணுவேன்? எப்பவுமே ஆம்பளை உங்களை அடிக்கணும். நான் சொல்றேன் என் பையன் பொம்மை நாங்க தான் மேல. யாரு? நாங்க தான் மேல. நாங்க தான் மேல. நீ சொல்றதுதான் உண்மை. என்ன? இப்ப எங்க ஆளவுல தண்ணியை போட்டு படுத்துறாங்க. இப்ப நீங்க தான் மேல. புரிஞ்சுக்கிட்டா சரி. புரிஞ்சுக்கிட்டா என்ன புரியல என்ன? பொம்மை நாங்க இருக்கிற மாதிரி ஆம்பளை ஒன்னால இருக்க முடியுமா? நாங்க மாதிரி நீங்க வாழ முடியுமா? எங்கள மாதிரி உங்களால வாழ முடியுமா? உங்க மாதிரி நாங்க எப்படி வாழ முடியாது? இப்ப நாடா நடக்குது. சரி. லேடிஸ் கூட்டம் அதிகமா இருக்கா, ஜென்ஸ் கூட்டம் அதிகமா இருக்கா? எங்க உங்க கூட்டம் கூட இருக்கு. காரணம் என்ன? என்ன? இந்த பொம்மையால பொறுமை பொக்கிஷம். யார் சொல்றா? அழகா சிரிச்ச முகத்துல உட்கார்ந்து நாடா பார்க்கறா பத்தியா? ஆமா, பொறுமையின் பொக்கிஷம் எங்க வர்க்கம். ஆமா, உங்க பொறுமைய பாருங்க. மன பேசிக்கிட்டே தான் இருக்கீங்க. சரி, உங்க வர்க்கம் மட்டும் பேச ஆரம்பிச்சுனா உங்க வர்க்கத்திட்ட ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லு. தங்கராஜ் பொண்டாட்டிய சுப்பிரமணி வச்சிருக்க மட்டும் சொல்லு. சுட்டு போட்டாலும் வெளியில வராது. அது விடியுமுனே சிங்கப்பூர், சீனா, துபாய் போயிடும். என் பங்காளி அப்படில என் பங்காளிய பொறுமையின் பொக்கிஷம். எவ்வளவு நாளா இருந்தாலும் பொறுமையா இருப்பாங்க. உங்களுக்கு சுட்டு போட்டாலும் பொறுமை பேச வராதியா? யார் சொன்னது? இந்த இடத்துல உனக்கு கூட்டம் அதிகமா, எனக்கு கூட்டம் அதிகமா. பாப்போம். நீங்களா இல்ல பெண்களா இல்ல ஆண்களா? பாப்போமா? பாப்போம். பெண்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். நான் வந்து ஆண்களுக்காக நான் பேச வந்திருக்கேன். எங்க உங்க ஆம்பளை வர்க்கத்தை ஏதாவது ஒண்ணு பண்ண சொல்லு. நான் பெண் வர்க்கத்தை நான் பண்ண சொல்றேன். வர்க்கம்னா ஓ போறியா? பாரு, பெண் வர்க்கம் நீங்களும் ஓ பண்ணுங்கடா. இப்போ என்ன பண்ற? அஞ்சு எஸ்கேடி டிரைவர் 5 டிக்கெட் ஓ சொல்லுங்க. எஸ்கேடி டிரைவர் டான்ஸ் நடிக்கின்ற ஏப்ரி அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்தது வணக்கம். யார் அன்பளிப்பு கொடுத்தது? எங்க ஆண் வர்க்கம் எஸ்கேடி டிரைவர். ஒண்ணே நினைக்கிட்டே அந்த கியர் போடுவேன். டிரைவர் வேலை எவ்வளவு கஷ்டமான வேலை தெரியுமா? உங்க வர்க்கத்தை கொடுக்க சொல்லு. டிரைவர் ஓட்டுற வேலை என்னது? உங்க வர்க்கத்தை அன்பளிப்பு கொடுக்க சொல்லு. ஏன் பொம்பளையால வந்து வண்டி ஓட்ட முடியாது? நீங்க வண்டி ஓட்டுவீங்க தானே? யாரு? ஆம்பளையால என்ன வண்டி ஓட்டுறீங்க அந்த வண்டில லேடிஸ் நாங்களும் ஓட்டாறோம். யாரு? நீங்க பொறுமையின் பொக்கிஷம் முடியல. எங்க வர்க்க போட்டின்னு வந்துருச்சு. நீங்க கத்துனீங்க, நாங்களும் கத்துனோம். உங்க வர்க்கத்தை கை தட்ட சொல்லு. யாரு? நம்ம எல்லாம் ஜோரா கை தட்ட கொடுங்க. பெண் வர்க்கம் நீங்க கை தட்டுங்க தான் பாப்போம். நம்ம எதுக்குமே சலிச்சால கிடையாது. பாரு இப்ப என்ன பண்ணுவ? அந்த பச்சைல பச்சைலடா ஆஷ் கலர். ஆஷோ கோஷோ. என்னதான் இவ்வளவு கூட்டம் இருக்கால உங்க வர்க்கம். இவ்வளவு கூட்டம் இருக்கால உங்க வர்க்கம். உங்க வர்க்கத்துல நான் ஒண்ணு சொல்றேன். எங்க வர்க்கம் லேடிஸ் எல்லாம் கை தூக்குங்கடா பாப்போம். ஓட்டு எவ்வளவு விழுகுது பாப்போம். தூக்குங்கடா, நல்லா தூக்குங்கடா. 16 ஓட்டு தான். இப்போ உங்க வர்க்கம் நம்ம காலை தூக்குயா? எங்காவது காலை தூக்குவேன், கையை தூக்குவேன், மொத்தமா உடனே தூக்கி வச்சு அடிப்பேன். ஆம்பளை வர்க்கத்தை விசில் அடிக்க சொல்லு. யாரு? விசில் அந்த ஆளு அது கடுப்பாயிருவேன். அமைதி. நாங்களும் உங்களுக்கு சலிச்சவங்க கிடையாது. லேடிஸ் நீங்களும் கொலவை போடுங்கடா பாப்போம். இப்ப கொலவை புழுந்தே வரும். பாரியா போடுதுங்க பாரியா. எவ்வளவு அழகா கொலவை போடுது பாரு. லேடிஸ் கொலவை மட்டும்தான் போடு. என் மங்காளி தண்ணியை போட்டு சண்டையே வருவாங்க. நீ தண்ணி அடிச்சு போட்டா உங்க வர்க்கம் நீங்க சொல்றாங்க. நீங்க எல்லாம் செய்யணும்னு. உங்க வர்க்கம் இவ்வளவு கூட்டம் இருக்கால. இவ்வளவு கூட்டத்துல மாமியாலும் மருமகனும் ஒன்னா உட்கார்ந்து நாடகம் பாக்குறாரு மட்டும் சொல்லு. கையை தூக்குங்க. நீ சொல்ற நான் கேக்குறேன். மாமியாரும் மருமகளும் ஒன்னா உட்கார்ந்து யார் நாடகம் பாக்குறீங்க? அது சும்மா கைய கடக்குன்னு தூக்குது. சொல்லு. ஒண்ணு கூட தூக்கல. எங்க வர்க்கத்தை சொல்லு. மாமன் மருமகன் என்ன? எங்க மாமனார் மருமகன் உட்கார்ந்து நாடகம் பாக்குறீங்க. எங்க குரூப் தான் நிறைய இருக்கு. மாமனும் மருமகன் தான் பிராந்தி விட்டா ஒரு பொம்பளை மல்லு கட்டுவாங்க. ஒரே பொம்பளையாவா? எங்க ஆண்கள்ட்ட எல்லாமே ஒற்றுமை இருக்குமா? உனக்கு எங்களுக்கு என்ன வெக்கம்? உங்களுக்கு வெக்கலன்னா எங்களுக்கு என்ன வெக்கம்? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நானும் எதை வேணாலும் செய்வேன். போட்டி போடாதீங்க. ஆறடி இந்த இடத்துல நீங்களும் நானும் போட்டி வந்துருச்சு. பாப்போம். கை தட்டுவேன். நான் தான் கை தட்டுவேன்.
இதெல்லாம் சின்னதாத்தியா இருக்கு. காம்பவுண்ட் செவர் விளக்கு மாத்திர அடிச்சா விளக்கு மாத்திர ஓடிச்சு நம்ம இப்ப எல்லாம் பண்றீல சரியான ஆம்பளை நீ பொம்பளை நாங்க செய்யற விஷயத்தை என்னால செய்ய முடியாது. என்னம்மா பெரிய பொம்பளை நீ தூரா போட்டி போடாதீங்க, தோத்து போயிடுவீங்க. செய்ய வரியா? என் வாழ்க்கையில இதுவரை நான் தோத்ததே இல்ல. ஜெயப்பிரியான்னு சொல்லு. நீ அடிக்கல நான் ஒதுங்கி போறேன்னா என்ன காரணம்? ஒதுங்கி போனாத்தான் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் அடிக்கலாம். ஏன் சோத்துல பியா சொல்லி வகி நான் ஒரு மாதிரியான ஆளு. என்ன பண்ணுவேனே தெரியாது. என்ன செய்யணும் உனக்கு? நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய ஆளா? நீ என்ன பெரிய ஆளா? வச்சால நான் கேக்குறேன். நீ வச்ச ஆளா நானே? அப்ப யார் வச்ச ஆளு தான் நீ. நான் வச்சால்ச்சே நீ. உன்ன வச்சதால கிளுகுளுதே இருக்கு. போற போல பொட்டி கலண்டு போ. போற போல குண்ண குடிச்சு அண்ணகா எடுத்து போற. நாலு பக்கம் நரம்பத்து நடு நரம்ப சொறி புடிஞ்சு. திருப்பி அந்த நரம்பத்து வாயில சொறிக்க முடிய மாட்டேங்க. சொறி புடிஞ்சு. அந்த ஒண்ணு புடிச்சு சொறிக்க முடிய மாட்டேங்க. பூந்திக்கு ஏந்து விட்டவே. இல்லங்க ஏமாந்துங்கறத பாரு. எனக்கு பார்ட்டியத. பணியாதுக்கு நாங்க தான் கொடுத்து நோட்டி அந்த. போற லூசு பாரு. அதுக்கு கால கலவு. அப்பதான் அப்படி எடுத்து இருக்க மாட்டே. என்ன பூனா மாலே. என்னடா சொன்னே? அதாவது இறங்கி வாங்கயா வாங்கயா. ஏண்டா அவன் மானாத நேம கேக்குற உட்கார்ந்து வேடிக்கை பாரு. அவன் ஆண் பப்பி இங்க இருங்க. ஆண் வர்க்கம். என்னங்க எல்லாம் இப்படி உட்கார்ந்திருக்கீங்க? சரி. அதான் எங்க ஆண் வர்க்கம். அப்பா அப்பா மயிர புடுங்குப்பா. என்ன யாருமே எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்க எனக்கு. அப்புறம் சொன்னாரு இப்ப பாரு. அட உங்களை நம்பி தான் நான் விஷயத்துல இறங்கணும். யாரு? எந்த விஷயத்துல? மறுபடி இடி. ரெண்டு அடி அடிச்சா சின்ன ஒரு அடி. நீ இடிச்சுட்டா நீ பெரியாள் நினைக்காத. கார்த்திக் ராஜா செய்ய வரியா? இந்த இடத்துல நான் என்ன வேணா பண்ணுவேன். நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். பண்ணுவேன். நானும் பண்ணுவேன். ஒரு 10 மாசம் சுமந்து 10 மாசம் வேணாம் உனக்காக நான் தள்ளுபடி பண்றேன். ஒரு 5 மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம புள்ளைய பெத்து காட்டு பாப்போம். எதுக்கட்டாலும் 10 மாதம் சுமந்து புள்ள வச்சா மயில புடுங்கணும்னு சொல்லுவேன். 10 மாதம் நாங்க சுமந்து என்னடா அது பானை உருட்டி வச்ச மாதிரி இருக்கு. 10 வருஷமா சுமந்துக்கிட்டு இருக்கு. என்ன கோழி குண்டை உள்ள வச்சிருக்கா? கோழி குண்டை ஒரு குண்டை உள்ள வச்சதா ஒரு குண்டு வெளி வாங்கிருக்கு. டேய் குண்டுன்னு சொல்லு. குண்டு அது முண்டு. நீ சொல்றதே காதுல வேற மாதிரி கேக்குது. சரி ஓ வேற நீ பாரு என்ன பிரச்சனை எப்போ செய்யவரியா? போன அப்போது பொம்பளை ஆச்சுனா அடக்குறக்கமா இருக்கறே. ஏ பொறுமையை கிளப்புனே. சரி போனா போது செய்யவரியா? செய்யப்பிரியா பூதவுடி முத்துக்குமார் எஸ்டிகே எர்த் மூவர்ஸ் இளந்தக்கரை அன்புலகங்கள் சார்பாக ஜெயப்பிரியா அவர்களுக்கு பூதகுடி முத்துக்குமார் எஸ்டிகே எர்த் மூவர்ஸ் இளந்தக்கரை அன்புலகங்கள் சார்பாக ஜெயப்பிரியா அவர்களுக்கு 300 ரூபாய் அன்பளித்து எனக்கு அன்பளித்து கௌரவப்படுத்திய அன்புலகங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முன்னாள் ராணுவ வீரர் தெய்வ திரு கே முருகேசன் நினைவாக அன்புலகங்கள் சார்பாக எனக்கு 200 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுகிறார்கள். சங்கையா ஐயனார் கூல்பார் சென்னை உரிமையாளர் கே மலைராஜ், எம் சங்கர் குமார், எம் மணிகண்டன் அன்புலகம் சார்பாக எனக்கு 500 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். மற்றும் எஸ்கேடி லாரி சர்வீஸ் உரிமையாளர் பலூர் சக்தி அன்புலகம் 200 ரூபாய் அன்பளித்து பெருமைப்படுத்தினார். எனக்கு அன்பளித்து பெருமைப்படுத்திய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி என்று இழந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனியது பாசமுள்ள பாண்டியரு பாவலரி பாசமுள்ள
எந்த நேரம் எந்த வேஷம் போடுறான்னே தெரியலடா. இது என்ன வேஷம்? ஆனா பிஸ்கட் மாலை ஓட்டவன இன்னைக்கு தான் பாக்குறேன். அவர்கிட்ட வர சொல்லுங்க. எங்க ஊர்ல வயசுக்கு வந்தாங்கன்னா இப்படிதான் அடிப்பாங்க. அடி லூசு சிரிக்கி. ஐயோ சரகு. உங்க பெரிய பிஸ்கட் அடிக்க தெரியல. ஏய் இல்லடா சரகு சுத்தும்போது இப்படிதானே ஏட்டா வயசுக்கு வந்த புள்ளை இப்படிதானே பிஸ்கட்ல வச்சு உடைப்பீங்க. விளக்க பத்திரத்தை அடிப்பீங்க. அம்மா வயசுக்கு வந்த புள்ளை அடிப்பாங்க. நீ வயசுக்கு வர வைக்கிற புள்ளை அடிச்சிட்ட. இது வாயில ஒண்ணு வச்சு அடிக்கணுமா? இது என்னடா வித்தியாசமா இருக்கு. உனக்கு மட்டும் ஏன் காட்டி ராஜா இந்த ஏன் சரபா அங்க ரெண்டு அடி அடி ரெண்டு வாயில வச்சு பிஸ்கட் உனக்கு வலிக்க போகுது. வாயில வைக்கிறியா? இது என்ன என்னது கரப்பத்தை வாயில வைக்கிறியா? நான் எந்த நேரமும் தின்னுக்கிறலாம். நெத்தியில வட்டப்பட்டு குண்டி அடித்து பிஸ்கட் உடைந்தது. கண்ணாடியை பாருப்பா எவ்வளவு அழகா இருக்கு. ஐயா பிஸ்கட் கண்ணாடி அடி. காட்டி நகர கண்ணாடி காட்டு. சிங்கினா சிங்கி அடியா. சிங்கினா சிங்கி அடியா. சிரிச்சா நெத்தி அடி. சிங்கினா சிங்கி அடி. சிரிச்சா நெத்தி அடி. சிங்கினா சிங்கி அடி. இல்ல இல்ல அதாவது ஏ டவுசர் பிச்சிருக்காடா. எந்த நேரம் என்ன லூசு பாரு. ஏய் ஊர் நாளுக்கு வந்து என்னடா கண்டறானே நான் பாத்து வேற பாக்க பாத்து இல்ல இத வந்து குடுக்குறேன். நான் தப்பாங்க போல் காத்துறாத மைதா புடுறேன். இல்ல என்னடா நடக்குது? என்ன ஏய் ஓடி நிக்கியா? பிஸ்கட் தள்ளி விடு மிதிக்காம. குயிலே ஏலமர வெயிலே குயிலே ஏலமர மயிலே அது அங்கமே வயிலே பாடாதவன குலுத்து வந்து நீ மாமன் நானு. ஜெயபிரியா வாயில நல்லா வைக்கிறதுடா. அந்த பிள்ளைக்கு நம்மளும் நல்லா வைக்கலாம்டா. எங்க மாற பிச்சு வர என்னடா சொல்ற? அண்ணே அப்பலாம் பேசாதீங்க நீ. அண்ணன் ஊட்டுடா. 5 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து அண்ணன் வைக்கிற அண்ணன். அண்ணே அப்பலாம் பேசாதீங்க நீ. நம்மலாம் ஒரே ஃபேமிலி இல்லையா? உனக்கு அண்ணன் அவர் எனக்கு பெரியப்பா. பெரியப்பா வேணாம். எதுக்கு? இந்த பிள்ளை அண்ணன் கூப்பிடுறது நம்ம நாடா ஆடி மயத்தை புடுங்கணும். அது எப்படி சொல்றது? அது இரண்டா உள்ள அண்ணன் சொன்னா கூட இவன் சித்தன் எவன்டா சொன்ன உட்கால ஓலிய அந்த மாடு காலை என்ன இருக்கும் பாசமுள்ள பாண்டியரு என்னடா மயிறு ஏறி அல்ல போல நீ ஆமையில பீ வேண்டி அவ தலையில பீ பண்றா. அவன் நகைச்சா சொன்னேன் அந்த பிள்ளைகிட்ட நீனும் நானும் பேசாத பொறுமையா. தொழில பொறுமை தானே முக்கியம். தொழில் வர நடக்குதா? ஆத்தங்கர தோப்புக்குள்ளே ஆத்தங்கர தப்புகளே அறமல நேரத்திலே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அம்மா யாரும் இல்லா நேரத்திலே அத்தமங்க வந்து நின்ற பொன்னம்மா அந்திரம் சரியான ஆளா இருக்காடா. நான் குண்டா இருந்தா ஏறி அடிக்க முடியல அவன்கிட்ட போலாம் என்ன பூஜா இருக்காங்க செல்லா ஊருக்கு போயிருக்கேன்.
மாட்டிக்கிட்டு துண்டில் கண்ணால பூஞ்சரமானில வாடியே வந்து போடி முன்னாலே ஆரே ஓ கை ஒடுத்து முன்னாலே வசமாக மாட்டிக்கிட்டு துண்டில் கண்ணால பூஞ்சரமானி தாங்கிக்கடி ஆமே போலே அடியே வண்டி கொடியே ரவியே உன்னை கொட்டடிச்சுக்கிட்டே ஒரு ஆவாடி வரவு ஏறி அடிக்கிறா ஐயோ பொறுமசாமி என்ன செல்லம் என்ன பேசுற செல்லம் என்ன பிரச்சனை குண்டாத்து போல அந்த பிள்ளைய போய் நோத்தாமன்னு பேசுற என்ன என்னடா ஏறி அதான் லூசு பையல பொம்பளை அடிக்கிறா ஏறி அதான் இது அடிக்கிறீங்க தேவையா யானே போய் எலி சொல்லி வந்த கதையா இது ஏன்டா கோழி மிச்சு குஞ்சு சாகமா குஞ்சு செத்துச்சு எந்திரியா எந்திரிக்காதா நீ கிளப்பிடுமா ஏன்டா என்ன போய் கிளப்ப சொல்ற நீ கிளப்பிட்ட எந்திரிச்சிருவாமா ये भागाने आलमरो 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 इंगे बिलग पदिनाइरो பாட்டு படிக்கிறதுக்கு அங்க என்ன பண்ணிக்கிறீங்க பண்ணத்தை முடிச்சு கடிச்சிக்கிறதுக்கு சரியான ஆளா இருக்க நீ அவளும் சரியான ஆளா தான் இருப்பாவல இவன் ரெண்டா தெரியும்னு மனசில் கூட்டி நோத்தா கொடுத்தேன்னு அடிக்கிறியா வாயில துணியை வச்சு துணிச்சு குத்து முடியாது துணியை அண்ணன் சொல்ல வர சத்த அமைதியா இருங்க தப்புறியா யாரு பேரை சொல்றாங்க பிரியா சேப்பிரியா தப்புறியா இங்க ஐயோ சேப்பிரியாடா அந்த பேரை சொல்ல வேணாம் பிரியா 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 தான் நாடகத்துக்காக தான் ஜெயப்பிரியான்னு பேர் வச்சது கணங்கத்தான் மறுபடியும் பாடுங்க
வேணாம். இங்க நீ பாடு. நீ ரெண்டாவது ரவுண்டுக்கு வர. சீ, எனக்கா பாடு செல்லும். இங்க வாங்க, அந்த பாட்டை பாடுங்க. ராசாத்தி உன்னை காணாத. ஹலோ ஹலோ, கொஞ்சம் கிருணி ஏத்துப்பா. ஹலோ, கிரீன் இல்ல கெயின். கெயினோட சேர்த்து அப்படியே ஊம்பர் வைங்க, ஊம்பர். ஏங்க அந்த மிக்சர் போர்டு இருக்குல்ல, அந்த மிக்சர் வைக்க சொல்லுங்க. ஆமா, மிக்சர் அப்புறம் காராஜகர் வைப்பாங்க. ஹலோ ஹலோ, சுதியை நான் கரெக்டாக பிடிப்பா. கட்டையை பிடிங்கிட்டியா? கட்டையை பிடிங்கிட்டே என்னங்க புடுங்குறாரு? கையிலே கொடுத்துட்டாரு. இந்த சுதி தானே? ஏங்க இது யாராவது கழட்டி காட்டுவாராங்க? அவருக்கு தெரியணும்ல, கேட்டா ஏய் படவாடு, பாட்டு பாடு. பாட்டு பாடவா? எஸ்கேடி ரசிகர் மன்றத்தின் சார்பாக அன்பு மைத்தினர் மருதமணி அவர்களுக்கு அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். மற்றும் இந்த ஒரு சிட்டை இருக்கு, எதுனா இருக்கு, ஏஆர்எஸ் மாவிலங்கை லாரி உரிமையாளர் மற்றும் பலூர் சங்கையா பிரதர்ஸ் நாகநாதன், பலூர் மலைச்சாமி நெல் வியாபாரி அன்புலகம் சார்பாக அன்பு மைத்தனர் மருதமணி அவர்களுக்கு 3 பேரும் சேர்ந்து அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்துகின்றார்கள். அன்புலகம் சார்ந்த நன்றி என்று இந்த மாலை போடுறோம்னு சொன்னீங்களே, அண்ணே மாலை வர்றது அன்பளிப்பாளங்க அத்தனை நல்லவங்களுக்கு என் சார்பும் கலெக்டரின் சார்பும் நன்றி என்ற வணக்கம். சிறியூர் ஜெகதீஷ் அண்ணார் அவர்கள் இங்கு மருதமணி அண்ணார் அவர்களுக்கு மலர் மாலை அணிவிக்கின்றார்கள். அவர்தான் மருதமணி. மாலை இங்க கோயில் இருந்து மாலை தாங்கலடா, மாலை தாங்கலடா. அப்பவே அவர் எனக்கு போற வந்தாரு. ஏன்டா எந்திரிங்க நீ. ஒரு மாலையை கூட தாங்க முடியல. அந்த அவர் தாங்க, மாமா தாங்க. சுத்தி விடுறதுக்கா? சரி, அப்படியே வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எங்களுக்கெல்லாம் எங்களை வாழ வைக்கின்ற எங்களை வாழ வைக்கின்ற கிராமத்தார்களுக்கு மாலை கட்டிடுவான். பேச்சு வர மாட்டேன். எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் எங்களுக்கு எல்லாம் சொல்லாதீங்க, உங்களுக்கு 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 எனக்கு எனக்கு மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய மாலை அணிவித்து கௌரவப்படுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் லேடிஸுக்கு சொல்லும் போத ஐயோ சாயங்காலம் நிமித்தி வைடா, நிமித்தி வைடா. உனக்கு மாலை வருது. என்னடா மாலைக்கு வந்த சோதனை? அந்த பிள்ளை நிமித்தி வைக்க சொல்லுங்கடா. நீ நிமித்தி வச்சா சாய் இல்ல, அப்ப நிமித்து சொல்ல மாட்டாளா? சீக்கிரம் செப்பு, சீக்கிரம் செப்பு. வேலையில கரெக்டா இருக்கியா? செப்பு நிமித்தி வைக்கவா? ஐயோ நன்றி சொல்றான். நன்றி. மாலை ஓட்டுறதுக்கு நன்றி சொல்றேன். மாலை ஓட்டுறதுக்கு நன்றி. அப்படி சொல்லக்கூடாதுங்க. ஸ்வீட்டா ஏதாவது சொல்லுங்க. ஸ்வீட்டா தேன் மிட்டாய். முகரைய பாரு, தேன் மிட்டாயா? அது நல்லா ஸ்வீட்டா இருக்கும். எங்களுக்கெல்லாம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தவர்களுக்கும் சுற்றி கிராமத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய எங்க 2 பேத்துக்கு உயிர்னா இளைஞர்களே எங்களுடைய உயிர். என்னை பார்த்தா தாய் குளங்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் கிராமத்தவர்களுக்கும் கூட எங்க இருந்தா நாடம் பக்கம் வந்துருவாங்க. இன்னைக்கு லேடிஸ் அதிகமா இருக்காங்க, முதல் அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லிட்டு என்னை பார்த்தா தாய்மார்களுக்காக தாய் குளங்களே இன்னைக்கு பூரா கூட்டத்தில் போய் எல்லாத்தையும் கிளப்பி வச்சிருக்கீங்க. உங்க பொன்னான பாதங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பளிப்பு வழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் இங்க கொத்தங்குளம் தாமரை கண்ணன் அருவி என்ற அறிவழகன் அரிக்கி களவாணி 3 அரிக்கி 2 களவாணி 3 2 உள்ள தாயா இருந்தாலும் இந்த அறிவழகனுக்கு பொண்ணு கிடைக்குமா? பொண்ணு கிடைக்கலையா? அதனால இந்த அறிவழகனுக்கு மாடு கண்ணுக்குட்டி சேர்த்து ஓட்டுவோம் பாக்குறீங்களா? தாயா இருந்தாலும் அறிவுக்கு பொண்ணு வாருன்னு சொல்றேன். நானே பொண்ணு கிடைக்காம தர்றேன். உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இல்ல. உனக்கு அறிவு இருக்கா? எனக்கு அறிவு இருந்தா இந்த பேப்பர் வாங்கியிருக்க மாட்டேன்ல. பொண்ணு வாங்க சொல்லி எனக்கு 1000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்க 2 பேருக்கு பொண்ணு இருக்கு. உனக்கு
எனக்கு நீ இருக்க அண்ணே எப்படி பேசாதீங்க ஒத்த அண்ணன் கொண்டே ஒரே அடியில் பாருங்க ராசாத்தி ஒண்ணு ராசாத்தி ஒண்ணு காணாத நன்றி. அப்பா பொத்திக்கிட்டு உட்காருப்பா. யாரு பொண்ணு நொட்டு தட்ட சொன்னது? சரி, நான் அந்த பெரிய இந்த உன்னி கிருஷ்ணு. ஏன்னா என் பாட்டுக்கு நீ வேற வாய்த்து எதுக்கு நீ அசிங்கப்படுற? பேசாம உட்காரு. இன்னொரு அடிச்சுட்டா திருப்பி வாங்கி புதக்கு போன்னு குத்துவிய. ராசாத்தி ஒண்ணு நினைச்சேன். பாரதி திருவண்ணாமலை பாரதி வேணாம், அவ்வளவுதான் சொல்லுவேன். பத்திரமா வச்சுக்க. ராசாத்தி என்னப்பா ஐயா உள்ளத பாம்பு மியூசிக் டீச்சரு யாராவது நல்லா பாடுறவங்க நல்லா டீச்சர் வாத்தியாரு டீச்சர் மியூசிக் டீச்சர். வண்டு உள்ள போயிடுச்சு. வண்டு உள்ள வந்துன்னா ஒரு தண்ணியை தூக்கி ஊத்துவேன். அப்புறம் பூளுன்னு அமுக்க முடியும். அது எப்படி ராசாத்தி ஒண்ணு பாப்பா நீல வண்டா தண்டி புடிஞ்சு காளையாடு சந்தையில் எடுத்துட்டு போய் பத்திரமா வச்சுக்க. எவ்வளவுக்கு வைப்பீங்க? 1.25 ரூபாய்க்கு விற்பேன். ராசாத்தி ஒண்ணு காணாத நெஞ்சு காத்தா ஏண்டா லூசு பையல பொண்ண பையல ராசாத்தி ஒண்ணு ராசாத்தி ஒண்ணு எண்ணி ராப்பகலா கண்முழிச்சு உன் பேச்சா கட்ட லூசு பையல அடுத்த வரி எங்க கனங்கத்த மீன் வாங்கி புள்ள காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா. அவங்க கயிறு உடுத்தி கம்பெனி கொடுக்குறா அவங்க அடிக்கணுமா? கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். ஏஆர்டி குரூப்ஸ் அவர்கள் இங்கு ஆல்ரவுண்ட் வாசிக் சூர்யா அவர்களுக்கு ரூபாய் 200, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மருமகன் சுந்தர் ஸ்ரீ அவர்கள் இங்கு மருதமணி அன்னார் அவர்களுக்கு ரூபாய் 100 அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பு வழங்கிய அன்னார் அவர்களுக்கு என் சார்பாக நன்றி வணக்கம். அழுது அழுகுப்பா. சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி சோக்கு சுந்தரி என்னடா பண்ணீங்க? ஏதாவது ஒண்ணு நடக்கணும். ஒண்ணு அங்கிட்டா ஒண்ணு இங்கிட்டா ஏதாவது ஒண்ணு நடக்கும். சோக்கு சுந்தரி சோக்கு தெரியுது. அது பொம்பளை பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க. அந்த ஆளுக்கு எல்லாம் ஒண்ணுதான். போட்டு இங்க வா உனக்கு என்ன இடுப்பு ஆட்டணும் அப்படித்தானே? காட்டுங்க எனக்காக. முகத்தை பார்த்து ஆட்டுங்க. டேய் லூசு மருதமணி, மெண்டல் மருதமணி, அந்த புள்ள ஆட்டையில நீ செவனே நில்லு. மோட்டர் வந்து நான் ஆட்டுற மாதிரி அவரும் ஆட்டணுங்க. நீ பாட்டுக்கு ஆட்டிட்டு சொல்றீங்க. என்ன சொல்றாருன்னா அவங்க ஆட்டையில நம்ம நிக்கணுமா? இப்பதான் தெரியுது எப்படி மியூசிக் வாத்தியார் பப்பா கொடுத்தாரு.
தனிமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவள யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பிறகு அது வளராது அது வளராது என்னங்கிட்ட தெரிகிறது இருக்கிறதவே ஒடிச்சு விட்டு ஆசா 5 பைசா செலவு இல்லாம ஆபரேஷன் பண்ணி குத்தால அருவியில குளிச்சது போயிருக்கா குத்தால அருவியில குளிச்சது போல் இருக்குதா அப்படியா தோங்க அம்மா தூக்கு மாட்டடி சும்மா அத்தா அத்தா பத்தக்கி ஐயோ என்ன கொல்ல பாக்குறேன் என்னன்னு கேள்றா ஏற்கனவே அது இதா இருக்கு நீ போய் அச்சா அச்சா பச்சை கிளிடா பஞ்சவண்ண பச்சை கிளி பச்சை கிளி மாமா விட்டு பஞ்சவண்ண பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி பச்சை கிளி அவன் குறுக்கெழுத்து படிச்சிருக்கேன் டேமிட் குறுக்க எலும்பு உடைச்சு போய் பாத்துக்க மல்லி பூ வச்சு வச்சு வாடுது அந்த மல்லி நான் வந்து வந்து தேடுது மச்சான் போற போற செப்பவர அத்திக்கல பாபா நல்லா ஆடுறீங்க நல்லா பாருங்க ஏன்னா உள்ள 7000 8000 உள்ள கிடக்கு சம்பளம் வாங்கலாம் இது நல்ல நம்ம ஏரியாவில் நாடகத்தை நல்லா ரசிக்கக்கூடிய பகுதி அதனால நான் ஒரு உண்மை சொல்லவா தம்பி இருங்க எங்க வாத்தியார் உட்கார்ந்துருக்காரு ஒழுக்கமா இருங்க ஒழுக்கமா தான் இருக்கேன் என்னது திஸ் இஸ் லவ் அந்த பையன் லவ் லவ் என்னன்னு கேளு அந்த பையன் உங்களை லவ் என்றால் என்ன எங்க வாத்தியார் கேட்க சொல்றார் லவ் என்றால் என்ன அந்த பையன் உங்களை விரும்புறான் அழுத்தாத தும் சே பியர் கட்டி என்ன சேனா இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு புரியாது இப்பதான் நீங்க நீ அப்படினா ஒரு நாளைக்கு 2 தடவையா என்னது காங்கத்து போடுவாராம் ஓ மை காட் கிர் புர் அப்படினா அவனா என்னன்னு தெரியுமா எனக்கும் தெரியாது ஏன் உனக்கு தெரியாதுங்கடா சங்கிலி வைங்க அம்மா அண்ணா 5 ரூபாய் வைங்க எனக்கு பாட போடுங்க ஹலோ ஒரு பாட்டு பாடுவோம் காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா ஆதல் இல்லாதது ஆதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா பெண்ணை தொடாதது ஒரு பெருமையாகுமா முத்தம் சிந்தாமலே முழுமையாகுமா முழுமையாகும் காதல் இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமல் காட்சி தோன்றுமா காதல் வேறு கண்ணே காமம் வேறு பெண்ணே தேகம் தேடும் காமம் இது தெய்வம் தந்த காதல் இடையில் 2 கோடு அது ஆரம்ப பால் கோடு போடு உன்னை தாண்ட மாட்டே தாண்ட சொல்லி உன்னை தூண்ட
நகப்படாமல் கட்டி பூவேடி கையாளமா காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமல் ஆட்சி தோன்றுமா முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும் காதல் முத்தி போனால் கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேர வேண்டும் காதல் முத்தி போனால் கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேரவே முத்தி போல் எங்கே சேரவே கொஞ்சம் சாய்ந்தால் என்னடாச்சு என்னடா பண்ணி தொலைஞ்ச வாந்தி வாந்தியா என்னடா ஏன்டா அந்த புள்ள சம்மதம் இல்லாம ஏதாவது திரிக்கிறா பைத்தியமான நீ டீயும் தண்ணி சேர்த்து வாயில ஊத்தி விட்டாண்டா சீயும் தண்ணிமா எனக்கு ஒரு மாதிரி கதிர்கள் முத்தி போனால் களத்தில் சேரவே காதல் முத்தி போனால் எங்கே சேரவே இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாங்கவே ஒன்று ஒன்றாய் சேரவேனோ அவன் பண்ணதுக்கு நான் என்னடா பண்ணுவேன் அவன் தான் சூத்து கூப்பிட்டேன் அவன் சும்மா இருந்தா நீங்க தான் சொல்ற நீ நல்ல உம்பரப்புல என்ன செய்யணும் அவனை தள்ளி விட்டுட்டு என்னைய கூப்பிடணும் பெரியப்பா அப்படி பேசாதீங்க பெரியப்பா ஒரே அடியில கொண்டு கதிர்கள் மொத்தி போனால் களத்தில் சேரவே இந்த மாடு காலைக்கு தெரியுது தம்பி இதுக்கு அடுத்து என்ன வரிடா வர ஐயோ கண்கள் முத்தி போனா களத்தில் சேரவே காதல் முத்தி போனா எங்கே சேரவே இலைகள் கொஞ்சம் சாய்ந்தால் இலைகள் தாக்கவே ஒன்றாய் சேரவே விடாமல் நகப்படாமல் கட்டி இல்லாத ஒரு வாழ்க்கையாகுமா இல்லாமல் காட்சி தோன்றுமா காதல் வாழ்க்கையாகுமா இந்த உள்ள போனா போட்டுமே போயிட்டு வர்றேன் என்னடா பிடிக்கிற இந்த நாடகத்திலே பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழாக்குழுவின சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆர்மோனிய கலையரசு அன்புடன் புதுவையைச் சேர்ந்து பிரபுராஜ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி திருவண்ணாமலையைச் சேர்ந்த பாரதி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் சூர்யா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. சக்கு சக்குன்னு போத்துறாப்புல அப்படித்தான் இருக்குன்னு. தாள மாஸ்டர் நீலகண்டன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு வபனார்த்த அன்பு மைத்தினர் மருதமணியை சேர்ந்த மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை அணிக்கப்படுகின்றது. மற்றும் சீன் அமைப்பு எங்க அவரு கார்த்திக் ராஜா மருதமணி கார்த்திக் ராஜா சீன் கம்பெனி அந்த அந்த நீலகண்டன் எங்கள் நாடகத்தின் வீடியோ கருதி எடுத்து போடு. அந்த பிள்ளை கூப்பியா இங்கு டான்ஸ் ஆடிக்கு எனது சித்தப்பா மகன் கொழுந்தியா சேப்ரியா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்கள் நாடகத்தினை
துண்டு நிறைய இருக்காது. ஒலி ஒலி கொடுப்பா. எங்கள் நாடகத்திற்கு சிறந்த முறையில் ஒலிபெருக்கி அமைத்திருக்கும் ஒலி ஒலி அமைப்பு செல்வா ஒலிபெருக்கி அன்புலங்களுக்கு பொன்னாடை என்று